أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்கினிய சகோதரர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மண்ணடியிலே மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதிலே சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோசி அவர்கள் நரகத்திற்கு அழைக்கும் நவீன சலஃபிகள் என்கின்ற தலைப்பின் கீழாக வஹியை மட்டுமே பின்பற்ற வேண்டும், வஹியை தவிர்த்து வேறு எந்த மனிதர்களுடைய சொந்த கருத்துக்களும் மார்க்கமாகாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே பின்பற்றப்படுவதற்கு வஹியின் அங்கீகாரம் பெற்றவர்கள், இந்த அங்கீகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வேறு யாருக்கும் எந்த நபித்தோழருக்கும் இல்லை, நபித்தோழர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான், அவர்கள் தியாகத்தில் உயர்ந்திருந்தாலும் இறையச்சத்தில் அவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றாலும் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் என்பதனால் அவர்களிடத்திலேயும் தவறுகள் இருந்திருக்கிறது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி அவர் உரை நிகழ்த்தியிருந்தார். இந்த உரைக்கு பின்னால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கள்ள சலஃபிகள் தாம் தூம் என்று குறுக்க மறுக்க குதிக்கக்கூடியதை பார்க்கின்றோம். ஏன் இவர்கள் இப்படி குதிக்கிறார்கள் என்று பார்த்தால், சரி என்னதான் சொல்ல வருகிறார்கள் என்று கேட்டால், அதே நமத்து போன முறுக்கையே மீண்டும் மீண்டும் சுட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு ஆதாரபூர்வமாக பல குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் வைத்து நவீன சலஃபி கொள்கை என்பது மிகப்பெரிய வழிகேடு, அது வஹிக்கு எதிரான கொள்கை, வஹி மட்டுமே இஸ்லாம் என்கின்ற கொள்கைக்கு எதிரான கொள்கை என்பதையெல்லாம் பதிய வைத்திருக்கின்ற பொழுது அதை ஆதாரபூர்வமாக மறுப்பதுதான் ஒரு உண்மையாளர்களுடைய செயலாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கள்ள சலஃபிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆதாரத்தை வைத்து மறுக்க வழி இல்லாத காரணத்தினால் வழிகேடர்களுடைய ஆயுதமான உணர்ச்சியை, உணர்வு பூர்வமான தகவலை ஆயுதமாக்குகிறார்கள். இவர்கள் சஹாபாக்களை திட்டிவிட்டார்கள், இவர்கள் சஹாபாக்களை வசைபாடி விட்டார்கள் என்று அந்த வழிகேடர்களுடைய ஆயுதத்தையே இவர்களும் பயன்படுத்தக்கூடியதை பார்க்கின்றோம். 80களில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஹுராஃபிகள், தர்கா வழிபாட்டுக்காரர்கள், தர்கா வழிபாடு கூடாது, இஸ்லாத்துக்கு எதிரானது, அவுலியாக்கள் என்று உங்களால் எப்படி தீர்மானிக்க முடியும், ஒருவேளை அவுலியாவாக அவர் இருந்தாலும் கூட அவரிடத்தில் பிரார்த்திப்பதற்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைக்கின்ற பொழுது பார்த்தீர்களா, அவுலியாவை திட்டிவிட்டார்கள், அவுலியாவை அவமானப்படுத்திட்டாங்க என்று உணர்ச்சியை தான் அவர்கள் ஆதாரமாக்கினாங்க. அதே ஆயுதத்தை தான் இன்றைக்கு இந்த கள்ள சலஃபிகள் அவர் பல ஆதாரங்களை முன்வைத்திருந்தாலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வீட்டில் ஒரு சஹாபி வந்து சலாம் சொல்லிவிட்டு 3 முறை சலாம் சொல்லிவிட்டு திரும்பி விட்டார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அவர் ஒரு வேலையில் இருந்ததினால் பதில் சொல்ல முடியவில்லை, அனுமதி கொடுக்க முடியல, திரும்ப போனவரை வரவழைச்சு என்ன திரும்ப போயிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இப்படிதான் கத்து கொடுத்தாங்க என்று அவர் சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி தான் சொன்னாருன்னு ஏத்துக்கல, ஒரு சஹாபியினுடைய சான்று போதாது, 2 சஹாபி சேர்ந்து ஒரு ஹதீஸ் சொன்னாதான், குறைந்தது 2 சஹாபியாவது சொல்லியிருந்தாதான் ஹதீஸ்ன்னு அவர் ஏத்துக்குவாரு. அந்த கருத்தின் அடிப்படையில ஒரு ஆதாரத்தை அவர் கொண்டு வர சொல்றாரு, ஆதாரத்தை அவர் கொண்டு வராரு. அப்ப இதை முன்வைத்து ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபியை பின்பற்றலையே, சஹாபாக்களுடைய கொள்கையை இன்றைக்கு நீங்கள் எதை சலஃபி கொள்கை என்று சஹாபாக்களின் பெயரில் நிறுவுகிறீர்களோ அதுவே சஹாபாக்களுடைய கொள்கையாக இல்லையே, அவர்களே ஹதீஸை தானே பின்பற்றுகிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் கள்ள சலஃபிகள் தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே ஆதாரபூர்வமாக அவர் எடுத்துரைத்தார். அதற்கு ஆதாரபூர்வமாக அதை மறுத்துரைக்கின்ற வகையில பதில் சொல்லாம, அதே போல இறைவன் திருமறை குர்ஆனிலே நபித்தோழர்கள் செய்த சில தவறுகளை சொல்லுகிறான். சலாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மூமின் இல்லை என்று அவர்கள் உலக பொருளாதாரத்தை நாடி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த தவறை இறைவன் சுட்டி காட்டுகிறான்.
அப்ப இதை நீங்கள் மறுப்பதாக இருந்தால், இப்படி தவறே செய்யலன்னு சொல்றீங்கன்னா ஒன்னு குர்ஆன்ல இருக்கக்கூடியதை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்ற அர்த்தம், அல்லது இதை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் ஆதாரபூர்வமாக மறுக்கணும். இப்படி எதுவுமே இல்லாம பாத்தீங்களா சஹாபாக்களை திட்டாங்க, சஹாபாக்களை ஏசிட்டாங்க என்று இந்த வழிகேடர்களுடைய ஆயுதத்தை, குராஃபிகளுடைய ஆயுதத்தை தான் இவர்கள் அந்த உணர்ச்சி பூர்வமான தகவலை தான் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி இவங்களுக்கு சஹாபாக்கள்னால யாருன்னு தெரியல, கௌசர் தடாகத்துல தடுக்கப்படுகின்ற செய்தியை பற்றி சொல்லும் பொழுது அது பத்தி எல்லாம் ஏற்கனவே இவர்கள் எதையெல்லாம் சொல்றாங்களோ இதுவெல்லாம் பல முறை பதில் சொல்லப்பட்ட நமத்து போன முறுக்குகள். வேற வழி இல்லாம இவங்க இஸ்லாத்துக்கு எதிராக கொள்கையை தீர்மானிச்சா எப்படி ஆதாரம் இருக்கும்? ஆதாரம் இல்லைங்கிறதுனாலதான் இவர்கள் உணர்வு பூர்வமாக அணுகுகிறார்கள், சென்டிமெண்டாக அணுகுகிறார்கள். அந்த சென்டிமெண்ட் ஒருபோதும் மார்க்க ஆதாரமாக ஆகாது. குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, அதுதான் சட்டமே தவிர சென்டிமெண்ட் ஒருபோதும் ஆதாரம் ஆகாது. அந்த குராஃபிகள் அப்படிதான் ஆதாரமாக்குனாங்க சென்டிமெண்ட். அவுலியாவை திட்டாங்க. அதே தான் இன்றைக்கு இவர்கள் வழிகேட்டில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே அடையாளம் அந்த குராஃபிகளுடைய அதே வழிமுறையைத்தான் இவர்களும் சஹாபாக்களை திட்டாங்கன்னு ஆதாரம் இல்லாமல், ஆதாரத்தின் அடிப்படையில் பேச வழி இல்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரி, சஹாபாக்கள்னா இவங்களுக்கு யாருன்னே தெரியல. அடுத்து இவங்க ரசூல்லா சஹாபாக்கள் என்னுடைய தோழர்கள் தான் சொல்றாங்க. அப்ப என்னுடைய தோழர்கள் ரசூல்லா சொல்வதை சொல்றாங்க. அப்ப அதற்கு இது தொடர்பாக நம்ம பதிலாம் சொல்லி இருக்கிறோம். இப்போ என்ன உங்களுக்கு நபி தோழர்னா யாரு தெரியல. சரி, அந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். நபி தோழர்னா யாரும் இன்னும் தெரியலன்னு எங்களை பத்தி சொல்றீங்கல்ல, உங்க கொள்கை என்ன? அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. உங்க கொள்கை என்ன? உங்க கொள்கையில நீங்க தெளிவானவர்களா இருக்கிறீங்களா? உங்க கொள்கையில நீங்க உண்மையாளர்களாக இருக்கிறீங்களா? ஆளாளுக்கு ஒரு கொள்கை, நினைச்சவன்லாம் நினைச்ச கொள்கையை சொல்லிக்கலாம். இதுதான உங்களுடைய வழிமுறையாக இருக்குது. இவர்களுடைய கொள்கையை பாருங்க, இந்த ஒரு கிளிப்பை பாருங்க. ஒரு இஜ்திஹாத் பண்றாங்க, ரெண்டு பேருடைய இஜ்திஹாத்ல யாருடைய இஜ்திஹாத்ல தவறு இருக்கும். ஆனா இன்னொரு நபி தோழர் ஆதாரமாக தான் சொல்லியிருப்பாரு, சரியாகத்தான் சொல்லியிருப்பாரு. அந்த நபி தோழருடைய கருத்தை எடுத்துக்க. ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான், ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான், ஒரு நபி தோழருடைய கருத்தும் ஆதாரம் தான். இந்த கிளிப்ல இவர் என்ன சொல்றாரு? ஒரு சஹாபியினுடைய கூற்றும் மார்க்க ஆதாரம் தான் அப்படின்னு இவர் சொல்றார். அடுத்த கிளிப்பை பாருங்க. கௌரு சஹாபிக்கும் ஃபஹமு சஹாபாவுக்கும் வித்தியாசம் தெரியல. கௌரு சஹாபின்னு என்ன அர்த்தம்? ஒரு சஹாபியுடைய கூற்று, தனிப்பட்ட ஒரு சஹாபியுடைய கருத்து. அதை யாராவது இங்க பின்பற்றி யாரும் நடமுடிக்கிறோமா? ஒரு சஹாபியுடைய குற்றத்தை நாங்க மார்க்க ஆதாரமா சொன்னோமா? இஜ்மாஉ சஹாபா, ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய புரிதல், அதுதான் மார்க்க ஆதாரம்னு நாங்க சொல்றோம். இப்படி ஒரு குரூப். அப்போ ஒரு சஹாபியும் மார்க்க ஆதாரம்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் ஒரு சஹாபில ஆதாரம் கிடையாது, ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய சேர்ந்த முடிவு தான் ஆதாரம்ங்கிறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க, குலாவிக்கிறாங்க, ஒரே மேடையில ஏறிடுறாங்க. இவர் ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் தவறுங்கிறாரு. அப்ப இப்படி உங்களுக்கு மத்தியில முரண்பட்ட கொள்கையை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன பண்றாங்க? இவர்களுடைய கொள்கையிலேயே தெளிவில்லாம இருப்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, அடுத்து இந்த கிளிப்பை பாருங்க. என்னது குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லணும், குர்ஆன் சுன்னா மட்டும் சொல்றவன்லாம் வழிகேடுன்னு சொன்னா அவர்தான் வழிகேடு. குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லணும், குர்ஆன் சுன்னா மட்டும் சொல்றவன்லாம் வழிகேடுன்னு சொன்னா அவர்தான் வழிகேடு. குர்ஆன் சுன்னா மட்டும் சொல்றவன்லாம் வழிகேடுன்னு சொன்னா அவர்தான் வழிகேடு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். அந்த இடத்திற்கு வரவே வராது என்பதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் சொல்லக்கூடியதை பாருங்க. இவர் என்ன சொல்றாரு? குர்ஆன் ஹதீஸ் சஹாபான்னு யாராவது சொன்னா அவர் வழிகேடுங்கிறார். குர்ஆன் ஹதீஸ் சஹாபா என்பது வழிகேடு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றவங்களை யாராவது வழிகேடு என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸ் சஹாபா தான் மார்க்கம்னு யாராவது சொல்றாங்கன்னா அவர்தான் வழிகேடு என்று இவர் சொல்றார். இவரு சலஃபி தான். இவர்கள் இந்த கள்ள சலஃபியினுடைய கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே. இது ஒரு பாத்தீங்களா? இதுக்கு அடுத்த ஒரு கிளிப்பை பாருங்க. யார் ஒருவர் குர்ஆன் சுன்னா அது மாதிரி சஹாபா விளக்கத்தை ஆதாரம் என்று சொல்கின்றார்களோ அது வழிகேடு அப்படின்றார். இதெல்லாம் இதுவும் ஒரு பக்கம் அறியாம, இதுவும் ஒரு பக்கம் அறியாம, இதுவும் ஒரு பக்கம் அறியாம. இவர் என்ன சொல்றாரு? குர்ஆன் ஹதீஸ் சஹாபான்னு சொல்றதை யாராவது வழிகேடுன்னு சொல்றாங்கன்னா அவங்க அறியாமையில இருக்கிறாங்க, தெளிவில்லாம இருக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு. இவரும் அந்த கள்ள சலஃபி கூட்டணியில உள்ளவர் தான். அப்ப இவங்களுக்குள்ள என்னதான் கொள்கைன்னு கேட்கிறேன். உண்மையிலேயே சத்திய கொள்கையாக இருந்தா உங்களுடைய கொள்கை இறைவசனத்தின் அடிப்படையில ஹதீஸின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கொள்கையாக இருந்தால் அந்த கொள்கை தெளிவாக இருக்க வேண்டும், பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்தக்கூடிய கொள்கையாக இருக்கணும்.
உங்களுக்கு மத்தியில கூடி கொலாவி பேசிக்கொள்ளக்கூடிய கொள்கையாக இருக்கக்கூடாது. மக்கள் மத்தியில தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். அப்படி எடுத்துரைக்கும் பொழுது என்ன சொல்றது, ஒரு சஹாபி சொன்னாலும் மார்க்க ஆதாரம்ங்கிறது ஒருத்தர், இல்ல ஒரு சஹாபி மார்க்க ஆதாரம் கிடையாது அப்படி சொன்னா நம்ம மாட்டிக்குவோம், ஒட்டுமொத்த சஹாபின்னா மார்க்க ஆதாரம் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒருத்தர். இன்னொருத்தர் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றவங்க வழிகேடுன்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்க தான் வழிகேடுன்னு ஒருத்தர். இப்படி சொல்ற நீங்க தான் வழிகேடுன்னு தங்களுக்கு மத்தியிலே வழிகட்டப்பட்டதை சுட்டி கொண்டு ஒன்னாவும் சேர்ந்துகிட்டு ஒரே மேடையில ஏறிக்கிட்டு கொள்கையில தெளிவு இல்லாம இருந்து கொண்டு என்ன கொள்கையை நீங்க மக்கள் மத்தியில முன்வைக்கிறீங்க? சத்திய கொள்கைன்னு நீங்க சொல்றீங்களே, இதுதான் நேர்வழின்னு சொல்றீங்களே, நேர்வழி இப்படிதான் குழப்பமா இருக்குமா? யோசித்து பாருங்க. இன்னும் பாருங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பின்பற்றணும், சஹாபியக்களை பின்பற்றணும்னு சொல்வது அவரை வழிகேடுன்னு பட்டம் சுமத்துவது வழிகேடுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரையே பாருங்க, அவர் ரெட்ட வேடத்தை பாருங்க. காட்ட முடியாது. தர்மம் செய்கின்றவர் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்தில் எல்லா நபித்தோழரும் சட்டப்படி எழுந்து போயிருக்கணும். இதுல தர்மத்துடைய உணர்வு இருந்தா, ஆனா ஒரே ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாரு, எழுந்து போனார் என்ற செய்தியில் இருந்து இந்த வளமை நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல, இருக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக விளங்குகிறது. இதுல பாருங்க, இரண்டாவது ஜமாத் வைப்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வருகின்ற பொழுது இவருக்கு தர்மம் செய்பவர் யாருன்னு கேட்டு ஜமாத் தொழுகை வைப்பதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இவருக்கு பத்தாதா? நபி தோழர்கள் இடத்துல வளமை இல்ல. ரசூலுல்லாஹ் அறிவிப்பு பண்ணும் பொழுது ஒரே ஒரு நபி தோழர் தான் எழுந்திருச்சு போனாரு, மற்ற நபி தோழர்கள் அமைதியா இருந்தாங்க. அப்ப நபி தோழர்களுடைய வலிமை இல்லாதனால இரண்டாவது ஜமாத் வைக்க கூடாது, அதை தவிர்க்கணுங்கிறார். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், சஹாபாக்கள்னு சொல்றவங்க தான் வழிகேடுன்னு சொல்லிட்டு இப்ப இவர் எதை ஏத்துக்கிறாரு? ஏன் இப்படி முரண்பட்டு நிக்கிறீங்க? சத்திய கொள்கையின தெளிவாக சொல்லனா, உங்களுக்கு மத்தியிலே உங்க கொள்கையே தெளிவில்லையே. உங்க கொள்கை, நீங்க எதை கொள்கை என்று பிரச்சாரம் செய்றீங்களோ, எதை நேர்வழின்னு மக்கள்கிட்ட நீங்க சொல்றீங்களோ, இந்த கொள்கையில நீங்களே தெளிவில்லாம இருக்கிறீங்களே. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்பது நபி தோழர்களின் மீது கொண்ட கருணை எல்லாம் கிடையாது. நபி தோழர்கள் மேல பாசம், நபி தோழர்கள் மேல பரிவு, இதெல்லாம் கிடையாது. நபி தோழர்களின் மீது நீ பாசம் வச்சிருக்கிற, நேசம் வச்சிருக்கிறன்னா அவங்க எந்த சத்திய கொள்கையில இருந்தாங்க? வஹியை மட்டும்தான் பின்பற்றணும்னு இருந்தாங்க. அதற்கு தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியை சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் எடுத்து வச்சாங்க. அதை உனக்கு புரிஞ்சுக்க தெரியல, அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஒட்டுமொத்த இந்த சலஃபிகளும் இன்னைக்கு முகநூல்ல குதின்னு குதிக்கிறத பாக்குறோம். ஒரு வாதமும் கிடையாது, ஒரு அறிவுபூர்வமா அணுகிறது கிடையாது, ஆதாரபூர்வமா அணுகிறது கிடையாது. ஒரே உணர்ச்சி பூர்வங்களை திட்டாங்க. ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? ஒழுங்காக சத்தியம் இருந்தால் ஆதாரபூர்வமாக மறுக்கணும்ல. அப்ப சஹாபாக்கள் தவறே செய்யாதவர்கள் சொல்றீங்களா, அல்லது சஹாபாக்களுக்கு வஹி வரும்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதை தெளிவாக சொல்லுங்கள் என்பதை உங்களுக்கு பகிரங்கமாக சவாலாக சொல்றோம். உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஆளாளுக்கு உங்களுக்கு ஒரு கொள்கை, நினைச்சவருக்கெல்லாம் நினைச்ச கொள்கை. உங்களோட கொள்கையில நீங்களே தெளிவாக இல்லை, சத்தியம் இல்லை என்றால் தெளிவு இருக்காது. அந்த தடுமாற்றத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. இவங்க ஹுராஃபத்துக்கு தான் உங்க மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களை நம்பி செல்லக்கூடிய மக்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறோம். இவர்கள் ஹுராஃபத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வந்த வழியை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சான்ற பாருங்க, இந்த கிளிப்பை போடுங்க. இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஆதாரம் எதுவென்றால், ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது. ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது. ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது. இதுல பாருங்க, இவர் என்ன சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. இஜ்மா என்பது ஹதீஸை விட வலுவான ஆதாரம். ஒட்டுமொத்தத்துக்கு இஜ்மா நீங்க மறுக்க கூடாது, மறுத்துட்டு ஒரே ஹதீஸ் மட்டும் தான் மார்க்கம்னு சொல்லக்கூடாது. ஹதீஸை விட வலுவான ஆதாரம் இஜ்மாங்கிறார். இங்கிருந்து தானே வெளியே வந்தோம், இங்கிருந்து தானே இதுவெல்லாம் வழிகட்ட கருத்துக்கள், வழிகட்ட கொள்கை, வஹிக்கு எதிரான கொள்கை, வஹியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற இறை வழிகாட்டலுக்கு, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரான கொள்கை என்பதிலிருந்து தானே வந்தோம். அந்த தௌஹீதை பேசிய நாவுகள் தானே உங்களுடைய மூத்த அறிஞர்களுடைய நாவுகள். இன்னைக்கு அந்த நாவுகள் இன்றைக்கு இந்த வழிகேட்டை பேசுதே, சத்தியத்தை மறுக்குதே. அப்ப எந்த வழியை நோக்கி மக்களை நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கள்ள சலஃபிகள் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும், விழிப்புணர்வு அடையணும். உணர்ச்சிக்கு பலியாயிடக்கூடாது. உணர்ச்சிக்கு பலியானோ சத்தியத்தை இழந்துடுவோம், நேர்வழியை இழந்துடுவோம். நேர்வழியும் சத்தியமும் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைக்கப்படக்கூடியது அல்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் அமைக்கப்படக்கூடியது என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுக்கு மத்தியில் நாங்கள் பகிரங்க சவாலாகவே வைக்கிறோம்.
உங்களுக்கு மத்தியில பகிரங்க சவால். என்ன கொள்கைங்கிறத டிக்ளேர் பண்ணுங்க. உங்க கொள்கையை தெளிவாக எடுத்து சொல்லுங்க. அதுல உங்களுக்கு தெளிவு இல்லை, நீங்க முரண்படக்கூடியவர்கள், ஏனென்றால் உங்களிடத்தில் சத்தியம் இல்லை. அதை நீ முதல்ல டிக்ளேர் பண்ணு. அதுக்கப்புறம் நபித்தோழருக்கு தாரிஃப் என்ன, நபித்தோழர்னா யாருங்கிறதெல்லாம் அடுத்து பேசிக்கலாம். ஏற்கனவே அது பேசுனதுதான், ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய உரைகளில் பதில்கள் சொன்னதுதான். அப்ப அதை நீ முதல்ல தெளிவுபடுத்து. அப்ப அதை நீங்க தெளிவுபடுத்தாம இந்த கள்ள சலஃபிகள் இன்றைக்கு தாம் தூம்னு முகநூல்கள்ல குதிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்தது இவங்க முரண்பட்டு நிக்கிறாங்கல்ல, இந்த முரண்பாடுகள் இவங்கள்ட்ட இருக்கிறனாலதான் விவாதத்துக்கு ஒருத்தனும் வரமாட்டான் பாருங்க. இந்த கள்ள சலஃபிகள்ல ஒருத்தனும் விவாதத்துக்கு வரமாட்டாங்க. ஏன் விவாதத்துக்கு வரமாட்டாங்கன்னா 1000 முரண்பாடு நம்மள்கிட்ட இருக்கு. நம்ம ஒத்துமை இல்லை கொள்கையில, நம்ம கொள்கை நமக்கே தெளிவு இல்லை. நம்ம கொள்கை நமக்கே தெளிவு இல்லாதுங்கிறதுனால ஒரு கள்ள சலஃபியும் விவாதத்துக்கு வரமாட்டாங்க. விவாதத்துக்கு வரமாட்டாங்கிறத தாண்டி என்னென்ன அதுல 1000 முரண்பாடு. விவாதம் கூடுங்கிற குரூப் ஒரு குரூப், விவாதமே கூடாதுங்கிற குரூப் ஒரு குரூப். இல்ல விவாதம் நீங்க பண்ணுனா எங்க ஜாக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல அதுல பண்ணக்கூடாது, இந்த அட்ரஸ் இல்லாத அமைப்புல பண்ணிக்கலாம். இப்படி முரண்பாட்டினுடைய ஒத்த உருவம். ஏன் தெரியுமா விவாதத்துக்கு வரல? விவாதத்துக்கு வந்தா இவங்களுடைய முரண்பாடு அங்க நாரிடும், மக்கள் மத்தியில இவங்க முகத்திரை கிழிஞ்சிடும். அதனாலதான் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்த இமாம் விவாதம் கூடாதுன்னாரு, இந்த இமாம் விவாதம் கூடாதுன்னு இந்த இமாம்களை நீ ஆதாரம் ஆக்குறங்கிறதுனாலதானே உன்னை வழிகேட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னு நாங்க சொல்றோம். விவாதம் கூடாதுங்கிறதுக்கு இமாம் பர்பஹாரி சொன்னாரு, அந்த இமாம் சொன்னாரு, இந்த இமாம் சொன்னாரு. இப்படிதான் மார்க்கத்தை அணுகுவீங்களா? மார்க்கம்ங்கிறது இப்படிதான் வழிகாட்டுகிறதா? அப்ப விவாதத்துக்கு இவர்கள் வராததற்கு காரணமே இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடு தான். ஜாக்கு பேர்ல விவாதத்துக்கு வரமாட்டோம், அட்ரஸ் இல்லாத அமைப்புக்குள்ள விவாதத்துக்கு வருவோம். சரி, ஜாக்கு பேர்ல விவாதத்துக்கு வந்தா யாரு எல்லாம் விவாதத்துக்கு வருவீங்க? அதே ஆளுதான் இங்கேயும் வரப்போகுது. இவங்களுக்கு என்னன்னா அந்த பேஜ்ல நாங்க விவாதத்துக்கு வர மாட்டோம், அதுக்கு கூடாதுன்னு சொல்றதுக்கு மார்க்கத்தை வளர்ப்பாங்க அறிஞர்கள், அது இதுன்னு பேசக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் இவர்களுடைய இந்த முரண்பாட்டினுடைய மொத்த உருவமாக இருக்கிறது. இவர்களிடத்துல அந்த நேரு வழியை விட்டு இவர்களுடைய பயணம் வழி தவற ஆரம்பித்து விட்டது. வழிகேட்டினுடைய ஒட்டுமொத்த வழிகேட்டை நோக்கி இவர்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா அறிஞர்களை சார்ந்துதான் நம்ம இருக்கணும்னு ஒருத்தர் பேசுறாரு துணிவாக. இப்ப சமீபத்துல அந்த கிளிப்ப பாருங்க, அறிஞர்களை சார்ந்துதான் இருக்கணும். அதுல நாம தனியாக ஒரு முடிவு எடுக்க கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்க தவறுல போறீங்கன்னு அர்த்தம். அறிஞர்கள் ஒருத்தர் தொட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு பேசுறத பாக்குறோம். அப்ப எப்படிப்பட்ட வழிகேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு கட்டுங்க. இந்த கள்ள சலஃபிகளுக்கு பகிரங்க சவால். நீ முகநூல்ல விவாதத்துக்கு வருவேன், வாட்ஸ்அப்ல விவாதத்துக்கு வருவேன், இப்படி வரக்கூடாது. உன் லெட்டர் பேட்ல வா, ஜாக்குன்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே மேடைக்கு கீழே ஒண்ணு குழும்புறீங்களே அந்த பேஜுக்கு கீழே வா, வந்து விவாதத்துக்கு வாங்க. நபி தோழர்களை பின்பற்றலாமா கூடாதா, அதுக்கு என்ன ஆதாரம்னு 1008 கேள்வி கேட்கறீங்களே, எல்லாத்துக்கும் பதில் சொன்ன கேள்விதான். நேரடியாக பதில் சொல்றோம். அங்க உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். நீங்கள் வழிகேட்டை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள், நரகத்தை நோக்கித்தான் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் ஒரு எல் முனையளவு ஆதாரமும் இல்லை, உணர்ச்சியை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக நிரூபிப்போம். அப்ப அதற்கு தயாராக என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி இறுதியாக ஒன்றே ஒன்றுதான், ஆதாரம் எங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் நிகழ்த்திய உரையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரம் சொன்னார். குர்ஆன் வசனங்களை முன்வைத்தார். சஹாபாக்களிடத்திலேயும் தவறுகள் வரும், வஹி என்கின்ற உத்தரவாதம், தவறுகளிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கின்ற அந்த உத்தரவாதம் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி தோழர்களுக்கு அந்த உத்தரவாதம் இல்லை. அவர்கள் தவறளித்து இருக்கிறார்கள், தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். ஆதாரபூர்வமாக ஒவ்வொன்றையும் குர்ஆன் வசனம் ஹதீஸ்னு தெளிவாக சொல்லி எதையும் சேர்த்து சொன்னாரு. நாங்க சஹாபாக்களை இப்படி சொல்றதுனால திட்டோன்னு சொல்லுவோம், அதை நம்பாதீங்க. நாங்க சஹாபாக்களை புகழ்றோம், அவங்க தியாகிகள் தான், அவங்க இறையச்சத்தில் உயர்ந்தவங்க தான். ஆனால் அவர்களும் மனிதர்கள் என்கின்ற உண்மையை அதனால் மறந்துவிடக் கூடாது, இதையும் சேர்த்து சொன்னாரு. இந்த ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. உணர்வு இருந்தால் அது உணர்ச்சியை மட்டும் ஆதாரமாக ஆக்குறாங்கன்னா அதுல நேர்வழி இருக்காது. இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.